ஹாய் கனி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்குறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ட்ரிப்பு. ஒரு 4-5 நாள் மட்டும் க்ரூஸுங்க. மீதி நாள் வந்து பார்த்திங்கன்னா கீ வெஸ்ட்டு போயிட்டு அப்படியே வரலான்ற பிளானுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டாலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இங்கேருந்து மயாமி போயிட்டுங்க. மயாமிலேருந்து அதுக்கப்புறம் போர்ட்டுக்கு வந்து போகலான்ட்டுங்க. நாளைக்கு வந்து 1:30க்கு தான் செக்இன்னு. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா நம்ம செக்இன்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் போயிட்டுருக்கோங்க. ஃப்ளைட்டு வந்து 6:30க்கு. மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ஜோன் 1ங்க கூப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்கோம். செக்இன் லக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2 லக்கேஜ் எடுத்துருக்குறோங்க இந்த தடவை. ஏன்னா வந்து 10 நாள் ட்ரிப்புக்கு கண்டிப்பாக 2 தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி ஃப்ளைட்டு வந்து ஃப்ரான்டியரில் தான் புக் பண்ணியிருக்கிறோம். யூஸ்வலாக ஃப்ரான்டியரில் வந்து பார்த்திங்கன்னா கேரியன் லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்லேயே இன்க்ளூடுங்க. ஆனால் கேரியன் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஃபுல்லாக வந்து செக்இனில் போட்டுட்டு ஷோல்டர் பேக் மட்டும் தாங்க எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த அங்கே இருக்குது C4. ஃப்ளைட் டீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கை ஸ்கேனர்னு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க. அதில் தான் போய் வந்து ஃப்ளைட் டீல்ஸ் பார்ப்போம். அதில் வந்து எல்லா ஏர்லைன்ஸோட டீல்ஸுமே அதில் காமிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஃப்ரான்டியர் ஸ்பிரிட் தாங்க தறிக்கூட்ட மினி பஸ் மாதிரியே அதுக்கே தான் வரும். ஏன்னா அதுதான் நல்ல டீல் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தடவையும் வந்து ஸ்கை ஸ்கேனரில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். போகும்போது ஃப்ரான்டியரு, வரும்போது வந்து ஸ்பிரிட் ஏர்லைன்ஸுங்க. அதுவும் இப்போ இந்த 2 டைமாக வந்து பார்த்திங்கன்னா வேகாஸ் போனப்பையும் சரி, இப்போ மயாமிக்கும் சரிங்க. யூஸ்வலாக வந்து கடைசி ஜோன், இந்த ஜோன் 3 இல்லைன்னா 4 தான் கொடுப்பாங்க. கடைசியாக தாங்க இருக்கும் சீட்டு. ஆல்மோஸ்ட் அந்த 25 அந்த 22 அந்த ரேஞ்ச்லேயே தான் இருக்கும். இந்த 2 டைமாங்க இந்த 7லேயே தான் வருது. 7, 6, 8 இந்த 3 ரோலேயே தான் வந்து நமக்கு சீட்டு வருது. அது ஜோன் 1 வேறு வந்துடுதுங்க. அது எப்படி தான் அப்படி வருதுன்னு தெரியல. ஸோ பரவாயில்ல, ஏன்னா இறங்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் இறங்கிடலாம், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகுங்க. இன்றைக்கி வந்து எங்களோட சீட் வந்து பார்த்திங்கன்னா 7BC. அப்புறம் அவருக்கு வந்து 22 கொடுத்துட்டாங்க. 2 பேர் ஒன்றா உட்காந்துட்டோம், ஒருத்தர் வந்து பின்னாடி தான் உட்காந்துட்டோம். ஸோ ஜோன் 1னால போர்டிங் ஸ்டார்ட் பண்ணணுமே நாங்கள் டக்குன்னு உள்ளே வந்துட்டோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை. யூஸ்வலாக ஜோன் 3 and 4னால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃப்ளைட் ஹவர்ஸ் இந்த டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்னு போட்டிருந்தாங்க. பட் அவங்க ஃப்ளைட் எடுக்கும் போதே சொல்லிட்டாங்க 1 hour 25 minutes இல்லைன்னா 30 minutesல நாங்கள் கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. நான் ஃப்ளைட் ஏறினோடனே தூங்கிட்டேங்க. செம்ம டயர்டு. டேக் ஆஃப் ஆகிற அளவுக்கு கூட வெயிட் பண்ணல. தூங்கிட்டு கரெக்டாக லேண்ட் ஆகும்போது தான் முடிச்சேங்க. ஸோ இறங்கிட்டு மயாமி ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேங்க. ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருந்தது. சீலிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக தான் இருந்தது. ஏதோ ஒரு வேறு ஊருக்குள்ளே வந்த மாதிரி தாங்க இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏர்போர்ட் சின்ன ஏர்போர்ட் மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப வந்து இப்போ நிறைய ஏர்போர்ட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டாக பார்த்துட்டு இது கொஞ்சம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 செக்இன் லக்கேஜ் போட்டிருந்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து லெவல் 1ல் கீழே தான் வந்து அந்த கிரவுண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கிட்டேயே வந்து பேகேஜ் வந்து கிளைம் பண்ணிக்கிறது இருந்தது. நாங்கள் கீழே போகிறதுக்குள்ளேயே அந்த கரோசல்லேருந்து எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ போயிட்டு அது எடுத்துக்கிட்டுங்க. எங்களுக்கு வந்து ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷட்டில் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ஷட்டில் வருங்க. ஸோ நம்ம அதில் வந்து போய்க்கலாம். ஏன்னா இல்லைன்னா நம்ம இப்போ ஊபர் புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு $15 to $20 ஆகும். ஏன்னா இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டலுக்கு வந்து 3.5 மைல் தாங்க வருது. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸுக்குமே மோஸ்ட்லி வந்து ஷட்டில் வரும் போல் இருக்குதுங்க. நாங்கள் இது வரைக்கும் ஷட்டில் எடுத்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ கீழே போய்ங்க பேகேஜ் எடுக்கலான்னு போனால் அதெல்லாம் எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ எடுத்துக்கிட்டு அங்கே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஷட்டில்ஸ்னு வச்சுருந்தாங்க. அது வந்து எகெயின் லெவல் 2ல் தான் இருக்குதுன்ட்டாங்க. ஸோ சூட்கேஸ்லாம் எடுத்துக்கிட்டுங்க லெவல் 2 போயிட்டோம். லெவல் 2 போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹில்டனு, அதுக்கப்புறம் ஹாலிடேன்னு நிறைய ஹோட்டல்ஸோட ஷட்டில் வந்து அதோட நேம் போட்டே வந்துகிட்டே இருந்ததுங்க. எங்களுக்கு வந்து அங்கே நிறைய டோர்ஸ் இருக்குது இல்லைங்களா. எந்த டோர்கிட்ட நிற்கணும்னு தெரியல. அப்புறம் அதுக்கு ஹோட்டலுக்கு தான் கால் பண்ணி கேட்டோங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஜோன் 8 இல்லைன்னா வந்து 16ல் போய் நில்லுங்க, அங்கே தான் வந்து அந்த ஷட்டில் வரும் அப்படின்னாங்க. 30 minutes ஒன்ஸ் வந்து ஷட்டில் வரும் போல் இருக்குதுங்க. நாங்கள் போய் கிட்டத்தட்ட ஒரு 20 minutes வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷட்டில் வந்துருச்சு. எங்களுக்கு வந்து 3.5 மைல்னு சொன்னேன் இல்லைங்களா ஹோட்டலுக்கு. ஸ்லீப்பின்ல தாங்க புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் இது வரைக்கும் ஸ்லீப்பின் போனதில்லை. ஒரு சின்ன தயக்கம் இருந்ததுங்க, எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு வேறு போகிறோம். ஹோட்டல் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஆனால் எதிர்பார்த்ததை விட ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. செக் அவுட்டும் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நாளைக்குங்க 12 மணிக்கு தான் செக் அவுட்டு. ஆனால் எங்களுக்கு வந்து
போர்ட்டில் வந்து க்ரூஸ்க்கு செக்இன் வந்து 1:30க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கேருந்து 20 மினிட்ஸ் டிரைவுங்க. ஸோ அதனால் என்ன பிளான்னா ஒரு 12:30க்காக போய்க்கலாம் அப்படின்ட்டுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐட்னரி கொடுத்துட்டாங்க. Day 1 என்ன பண்ணுவோம், Day 2 என்ன பண்ணுவோம், 3 and 4 என்ன பண்ணுவோன்னு கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் எம்எஸ்சிக்குன்னு ஒரு ஆப் இருக்குதுங்க. நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டோம். என்னென்னா அது க்ரூஸ்க்கு அங்கே போகும்போது தான், ஷிப்புக்கு போகும்போது தான் ஆக்டிவேட் ஆகும் போல இருக்குங்க. அந்த உள்ள இருக்கிறதுலாம் ஓப்பன் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து எங்களுக்கு உள்ளே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே பிக் பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ரொம்ப எக்ஸைட்டடாக தாங்க இருக்கிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் க்ரூஸ் போகிறோங்களா, அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக தான் இருக்கிறோம். என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதே ஒரு ஆசையாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு போய் பார்த்தா தாங்க தெரியும் எப்படி Day 1 என்ன, Day 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொன்னாங்கன்னா ஒரு 4 டேஸுக்குமே வந்து அந்த ஷிப்லேயே வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்களாம்மா. நம்ம வெளியில் போய் பார்க்குறதும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த ஹோல் டே ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அப்படின்னாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு வந்து அங்கே நாங்கள் 2 செக்இன் லக்கேஜுங்க. ஒருத்தருமே ஒருத்தர் செக்இன் லக்கேஜ் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 2 தாங்க எடுத்துருந்தோம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 50 LB எடுத்துக்கலாங்க. ஒருத்தருக்கு வந்து 2 செக்இன் லக்கேஜ் அலோடுங்க. அதே வந்து இப்போ ஒரு ரூமுக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 LB வர மாதிரி எடுத்துக்கணுங்க. ஆனால் ஒரு பர்சனுன்னு எடுக்கும்போது 2 செக்இன் லக்கேஜ் தான் அலோடு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 தான் டோட்டலாக 3 பேருக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வந்துருந்தோங்க. அது இல்லாமல் எனக்கு ஏர்லைன்ஸ்லேயே செக்இன் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து 40 LB தான் அலோடு. ஸோ அதனால் வந்து அவங்க சொன்ன லிமிட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறோம். 10 நாளைக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க. ஸோ போய் தான் பார்க்கணும் எப்படி செட் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்க. அப்படியே இங்கே ஹோட்டலுக்குமே வந்தாச்சுங்க. மயாமியில் ஸ்லீப்பிங் சூட்ஸ் புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதுக்குமே வந்தாச்சு. திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டுங்க வந்துட்டோம் ரூமுக்கு. பயங்கர பசியாக தாங்க இருந்தது. ஸோ செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. இங்கே 0.3 மைலில் வந்து பார்த்திங்கன்னா ஐஹாப் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் ஒரு 0.4 மைல்லையோ 5 மைல்லையோ மெக்சிகனுமே இருக்குதுங்க. ஸோ முதல்ல செக்இன் பண்ணிவிட்டு அப்புறமா எங்கே போகிறதுன்னு யோசிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடியே வந்து ஷட்டிலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணுங்க. அப்புறம் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் செக்இன் பண்ணிவிட்டுங்க. எங்களுக்கு வந்து 2nd ஃப்ளோர் தான் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து 3 ஃப்ளோருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுமே இன்க்ளூடட் தான். நாங்கள் யூஸ்வலாக வந்து எந்த ஹோட்டல் புக் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்க மாதிரி தான் பார்த்து பண்ணுவோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த மார்னிங் எந்திரிச்சு போய் வெளில சாப்பிட்றதுக்கு ஹோட்டலே ரிலாக்ஸாக முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுமே இருந்தது. அதுவுமே வசதியாக போயிடுச்சுங்க. இந்த ஹோட்டல் வந்து மொத்தம் 3 ஃப்ளோருங்க. நாங்கள் வந்து 2nd ஃப்ளோர் தான் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குதுங்க. ஹோட்டல் வந்து நீட்டாக தாங்க இருந்தது, குறையெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஹோட்டல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலில் ஸ்டேவே பண்ண முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல் ஆகட்டும், ஒரு சில ஸ்மெல்லாம் வந்து நம்மளால் அது டாலரேட்டே பண்ண முடியாதுங்க. ரூம்லேயுமே அடிக்கும். பட் நாங்கள் வந்து இங்கே ரூம் எடுக்கும்போதே என்ன சொல்லியிருந்தோன்னா எனக்கு நான் ஸ்மோக்கிங் ரூம் தான் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரூம்லலாம் ஒன்றும் ஸ்மெல் வரல, ரொம்ப நீட்டாக தான் இருந்தது. ரூம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட் இருக்கிற இது தான் புக் பண்ணியிருந்தோங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க. ஒரு 2 பெட் இருந்தது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, மைக்ரோவேவுங்க, அதுக்கப்புறம் ஒரு கபோர்டு இருந்தது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு, ப்ளஸ் லாக்கரு, எல்லாமே ரீசனபிளாக இருந்ததுங்க. ரூம் வந்து ரொம்ப ஆகாவோன்னு பெருசு இல்லை, பட் ரீசனபிளாக நீட்டாக இருந்ததுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் நைட்டுக்கு வந்துங்க 135 ஆச்சுங்க ஒரு நைட்டுக்கு. நம்ம கொஞ்சம் ஏர்லியராக புக் பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும். நாங்கள் லேட்டாக தாங்க புக் பண்ணோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அதுக்கப்புறங்க இங்கே வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து இந்த கிளாரியன் இருக்குதுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் ஸ்டே அமெரிக்கான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுமே இருந்ததுங்க. ப்ளஸ் பக்கத்தில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸுமே நிறைய இருந்ததுங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஃப்ளோர் தான். அந்த பார்க்கிங்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஊரே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக தாங்க இருந்தது. நாங்கள் நடந்து தான் போனோம் ஐஹாப்புக்கு. ஐஹாப்புமே செம்ம ரஷ்ஷுங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஆள் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க சர்வ் பண்ணுறதுக்கு. அதனாலேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியாச்சு. இப்போ தான் முல்லைக்கில சாப்பாடு வந்துருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்டு இனிமேல் தான் தூங்க போகணும். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் டாக்கோ ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்க்கி சாண்ட்விச்சு, கூட வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ட்ரிங்க்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபிஷ் பிளாட்டருங்க. இதில் வந்து ஃபிஷ் இருக்குது, ஷ்ரிம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு. இது வந்து குட்டிக்கு வந்து கிளாசிக் சிக்கன் சாண்ட்விச் வேணும்னு கேட்டிருந்தான். கூட வந்து டொமேட்டோ அவக்கேடெலாம் எதுவுமே வேண்டான்ட்டான். சரின்னு சொல்லிட்டு அதோட இதை ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து சாப்பிட்டு ரூமுக்கு போய் தூங்க வேண்டியதாங்க.
சாப்பிட்டு வந்தாச்சுங்க. மணி 11:15 ஆயிடுச்சு. இன்னமும் ஐஹாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்நேரமும் வந்துட்டுருக்குறாங்க. அது 24/7ங்களா, அதனால் ஃபுல்லாக க்யூ இருந்துகிட்டு தான் இருக்கும் போல் இருக்குது. நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா ஐஹாப்புக்கு வந்துங்க 0.3 மைலு. ஸோ அதனால் நாங்கள் கார் எடுக்கலிங்க. நாங்கள் வந்து நடந்தே வந்துட்டோம். ஏன்னா நைட்டுக்கு மட்டும்தான். நாளைக்கு வந்து 1:30க்கு செக்இன்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்டுக்கு வந்து இங்கே ஹோட்டலில் இருந்துங்க ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவுங்க. ஸோ அதனால் 1:30க்கு செக்இன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1:30க்கு முன்னாடியே போயிடலாம். போயிட்டு கேட்லாம் எங்கே இருக்குதுன்னு போய் பார்க்கணும். அதனால் முன்னாடியே போயிடலாம். போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. பார்க்கலாங்க எப்படின்ட்டு. போய் இப்போ தூங்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலையில் தாங்க பார்க்கணும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 நைட்ஸு 5 டேஸுங்க. ஸோ இந்த 4 நைட்ஸு என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து அப்கமிங் வ்ளாகில் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.